Hello friends, welcome to Coding Palalam வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் பெஸ்ட் டைம் டு பை அண்ட் செல் ஸ்டாக். ஸோ அஃப்கோர்ஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய எக்ஸ்பெக்ட் கிடையாது. இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேக்ரவுண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆல் வி ஆர் கோயிங் டு ஃபிகர் அவுட் இஸ் when is the right time to buy a stock and when is the right time to sell a stock. ஸோ இதுக்கு நம்ம நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க, என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றத லீட் கோடில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன். We'll go and read on the lead code and then come back. So this is on the lead code problem description. So you are given an array prices. So prices of I is the price of given stock on ith day. So ஒவ்வொரு டேலையும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவோ அதுதான் ப்ரைஸ் ஆஃப் ஐயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே இன்புட் பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் ஐ வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் சிம்பிளிசிட்டி நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்கலாம்னா இது எல்லாமே டாலர்ஸ்னு அச்சீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டேயில் the price of stock was $7, செகண்ட் டேயில் it was $1, தேர்ட் டேயில் $5 அண்ட் ஃபோர்த் டேயில் $3. ஸோ லைக்வைஸ் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் ஒவ்வொரு நாளும் வேரி ஆகிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ அண்ட் ஆல்சோ இது இட்ஸ் நாட் அ ரியல் வேர்ல்டு சினாரியோ, மேபி இட்ஸ் ரியல் வேர்ல்டு சினாரியோ. ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி ஸ்டாக் வாங்குறீங்கன்னா யூ கேன் நெவர் ப்ரெடிக்ட் வாட்ஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் டே இல்லையா. பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to come up with an algorithm to figure out what could have been the best profit that we can get given a data set like this. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இட்ஸ் அ பிகர் ஸ்கோப். பட் இப்போ இந்த டேட்டா செட் கொடுத்துட்டாங்க, மேபி இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஸ்டாக் ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ லாஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த டேயில் வந்து ஸ்டாக்கை வாங்கி எந்த டேயில் ஸ்டாக்கை விற்றா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நம்ம அல்காரிதம் பண்ண போகுது. ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு இவங்களே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வந்து 5. ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஸோ இஃப் யூ பை த ஸ்டாக் ஆன் டே 2, ஸோ டே 2ல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1 இல்லைங்களா. ஸோ அன்னைக்கு வாங்கி தென் செல் இட் ஆன் டே 5 which is like 6. ஸோ $6 $1 வாங்கி $6 விற்றோம்னா 6 minus 1, ஸோ $5 is the profit. ஸோ தட் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா செட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்டா செட்குள்ள இருக்கிற ப்ரைஸை வச்சு என்னைக்கு வாங்கி என்னைக்கு விற்றோம்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இது அல்காரிதம் மூலமாக எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஃபார் தட் ஸோ இட்ஸ் அ ஈஸி ப்ராப்ளம். ஸோ இட் ஷுட் பி ப்ரெட்டி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ லெட்ஸ் கெட் டு த சொல்யூஷன். ஸோ நம்ம கொடுத்துருக்க டேட்டா செட் இது இல்லைங்களா. ஸோ இதுதான் ஸ்டாக் ப்ரைஸ் ஃபார் 6 days. ஸோ இதை வந்து நான் கிராஃப் ஃபார்மில் போட்டிருக்கேன். ஸோ தட் இட் இஸ் ஈஸி டு எக்ஸ்பிளைன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸ் வந்து டே வந்து போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டேயில் என்ன ப்ரைஸ், செகண்ட் டேயில் என்ன ப்ரைஸ், தேர்ட் டேயில் என்ன ப்ரைஸ், ஃபோர்த் டேயில் அது சிமிலர். அண்ட் ஆல்சோ ஒய் ஆக்சஸ் வந்து ப்ரைஸ் போட்டிருக்கேன் விச் இஸ் லைக் டாலரில். ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரியுது. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து $7 இருந்திருக்கு ஸ்டாக்கு. அதே மினிமம் ப்ரைஸ் வந்து இட் வாஸ் $1. ஸோ அண்ட் ஸோ ஆப்வியஸ்லி இப்போ பார்த்தோன்னே ஐ மீன் சொல்லணும் இல்லையா, $1 $7, ஸோ 7 minus 1 $6 வந்து நமக்கு கிடச்சிருக்கும். பட் எக்ஸாம்பிள் வந்து $5 போட்டிருந்தா இல்லையா. ஸோ remember the thing is day is always progressing in the positive way. ஸோ நம்ம செகண்ட் டேயில் அப்புறம் ஸ்டாக்கை வாங்கி ஃபஸ்ட் டேயில் விற்க முடியாது இல்லையா. ஸோ இட்ஸ் கோயிங் பேக். ஸோ அதனால தான் we have to take into consideration. ஸோ டே ப்ராக்ரஷன் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்படின்னா அப்படியும் வந்துட்டு we still see one is the lowest price. ஓகே, ஸ்டாக் ப்ரைஸ் வந்து one is the lowest price which happened on the second day. And we see the next and highest price after one is occurring at 5th day. ஸோ 5th டேயில் இருக்கதான் ஸோ கம்பேரிட்டிவ்லி ஹையர் ப்ரைஸ். ஸோ 5th டேயில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை விற்றீங்கன்னா தென் யூ would have sold it for $6. ஸோ we bought it for $1. 6th டேயில் வந்து நம்ம வந்து 5th டேயில் $6 விற்கிறோம். ஸோ $6 minus $1, we have a profit of $5. So that is a maximum profit. That is a maximum profit we can have with this data set. ஸோ இதை தான் வந்து அங்கே எக்ஸாம்பிள்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ now let's move on to the next step in the process, brute force solution. ஸோ brute force solution நம்ம ஆல்ரெடி லீட் கோடில் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ this is a easy problem. ஸோ we are not going to spend too much time trying to figure out a brute force solution. ஸோ அதுவே வந்து டைம் கில் ஆகிடும். ஸோ we won't spend too much time here. So next step வந்து finding the optimal solution to solve this problem. So it is okay to not give a brute force solution. So that's something that I wanted to say. ஸோ அந்த ஆப்டிமல் சொல்யூஷன் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி லெட் மீ டெல் யூ கப்புள் ஆஃப் வேரியபிள்ஸ். ஸோ மின் ப்ரைஸ்னு ஒன்று எடுத்துக்க போகிறோம் விச் வி வில் இனிஷியலைஸ் இட் டு இன்ஃபினிட்டி. அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட்னு ஒன்று எடுத்துக்க போகிறோம் விச் வி வில் இனிஷியலைஸ் டு 0. ஸோ மின் ப்ரைஸ்னால் ஸோ இந்த டோட்டல் எக்ஸசைஸோட கோலே என்ன, ஸோ நம்ம வந்து எந்த ஸ்டாக்கை வந்து எந்த டேயில் லோவஸ்ட் ப்ரைஸில் வாங்கி எந்த டேயில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் விற்க முடியும் அப்படின்னு. ஸோ
ஸோ அதுவே இன்ட்யூட்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவர் ஜாப் இஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த மினிமம் ப்ரைஸ் ஃபார் விச் த ஸ்டாக் கேன் பி பாட். And next task is to figure out what is the maximum profit that we can obtain with that min price that we bought it with. ஸோ அதனால தான் மின் ப்ரைஸ் அண்ட் மேக்ஸ் ப்ராஃபிட் அப்படின்ற 2 வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு we will deal with the price on every day இல்லையா. ஸோ அதனால் ஃபார் எவ்ரிடே ப்ரைஸ், ஃபார் எவ்ரி டே ப்ரைஸ் we are going to do something. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, if day price is less than min price. ஸோ min price நம்ம முன்னாடி டிஃபைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ day price less than min price இருந்தால் then we are going to take one action, and if it is not, then we are going to take another action. So if the day price is less than min price na, so our hunt is to go and find the minimum price illa. So we started with the minimum price of infinity. So இப்போ நம்ம வந்து we found another minimum, so which is less than infinity. So we will update the min price over here. So if we take this path, then we will update the min price. So this will be our new min price going forward. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தீங்களா, ஒரு டேலையும் நம்மளுக்கு 2 டாஸ்க் தான். ஒன்று வந்து எய்தர் வி ஃபைண்ட் அவுட் இஃப் த ப்ரைஸ் இஸ் ரியலி லோ, தென் வில் அப்டேட் த மெயின் ப்ரைஸ். அப்படி ப்ரைஸ் லோ இல்லை அப்படின்னா, இட்ஸ் அ டே பொட்டன்ஷியல் டே ஃபார் செல்லிங் த ஸ்டாக். ஸோ இப்போ பொட்டன்ஷியல் டே ஃபார் செல்லிங் ஸ்டாக்னா நம்ம வந்து பொட்டன்ஷியலி என்ன ப்ராஃபிட் வருதுன்றதையும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டெப் தான் இது, கம்ப்யூட் டே ப்ரைஸ், பிகாஸ் டே ப்ரைஸ் மைனஸ் மின் ப்ரைஸ். ஸோ இந்த டேல வந்து நம்ம வாங்கலை இல்லைங்களா. ஸோ மின் ப்ரைஸ் வில் நாட் பி அப்டேட்டட் இன் திஸ் டே. ஸோ அப்போது வாங்கலைன்னா விற்க போகிறோம். ஸோ அன்னைக்கு டே ப்ரைஸில் விற்க போகிறதுனால, ஸோ டே ப்ரைஸ் மைனஸ் மின் ப்ரைஸ் வில் கிவ் அஸ் டிஃப்ரென்ஸ். வி கால் தட் அஸ் அ டெல்டா. அண்ட் ரிமெம்பர், வி டோன்ட் ஹேவ் த மேக்ஸ் ப்ராஃபிட் எட். ஏன்னா அந்த டேல பொட்டன்ஷியலாக நம்ம செல் பண்ணலாம் தான், பட் வி டோன்ட் வாண்ட் டு செல் இட் அன்டில் வி கெட் த மேக்ஸிமம் ப்ராஃபிட்ல. ஸோ அந்த கம்பேரிசன் தான் இங்கே பண்ண போகிறோம். இஃப் டெல்டா இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ ரிமெம்பர், ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டேலையும் நம்ம கம்ப்யூட் பண்ணுற ப்ரைஸை வந்து 0வோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இஃப் இட் இஸ் மோர் தென் த மேக்ஸ் ப்ராஃபிட், தென் வி வில் அப்டேட் த மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ எஸ்னா அப்டேட் மேக்ஸ் ப்ராஃபிட், நோனா we just simply do nothing. ஸோ இப்போ இந்த அல்காரிதம் வந்து இந்த கொடுத்துருக்க டேட்டா செட்டோட எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே எடுத்துக்குவோம், நம்பர் 7. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 7 இல்லைங்களா. ஸோ ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ வந்து டே ப்ரைஸ் இஸ் லெஸ் தென் மின் ப்ரைஸா. ஸோ இனிஷியலி நான் அப்போ தான் ரிலீஸ் பண்ணேன், இந்த ஃப்ளோ சார்ட் வச்சிருந்தனால ஐ குடன்ட் ரைட் திஸ் calculation right away. ஸோ ஐ திங்க் இட் மேக் சென்ஸ் டு ஹேவ் திஸ் calculation right next to the flow chart. ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து இதை ரெஃபர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா I added a new column. ஸோ min price max profit. So every day we are going to either deal with min price or max profit. So அன்னைக்கு வந்து நம்ம ஸ்டாக் லோவாக இருந்தால் min price அப்டேட் பண்ண போகிறோம். ஸ்டாக் லோவாக இல்லைன்னா நம்ம வந்து டெல்டாவை கம்ப்யூட் பண்ணிவிட்டு, டெல்டாவை கம்ப்யூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மேக்ஸ் ப்ராஃபிட் கிடைக்குன்னு தோணுச்சுன்னா then we will update the max profit also. So every day these are the 2 actions that we will do on a daily basis. So அது இந்த ஃப்ளோ சார்ட்டில் it was already evident, but திருப்பி சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் கோ த்ரூ திஸ் எக்ஸாம்பிள் இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டே 7 இருக்குது. ஸோ இங்கே வரோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மின் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறோம். ஸோ லைக் வைஸ் 7 டேஸ் எடுத்து மின் ப்ரைஸ் கம்பேர் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஆப்வியஸ்லி 7 இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மின் ப்ரைஸ் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி இதை அப்டேட் பண்ணனால, ஸோ தெர் இஸ் நத்திங், நோ லாங்கர் வி ஆர் கோயிங் டு டூ எனிதிங் வித் திஸ் டெய்லி ப்ரைஸ். ஸோ வில் ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் டே ப்ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ரைஸ் வந்து 1. ஸோ 1 வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் மின் ப்ரைஸோட. ஸோ விச் இஸ் லைக் 7. ஸோ 1 வந்து 7ஓட கம்மி தான் இல்லைங்களா. ஸோ அதனால் we will update the main price as 1 and we do nothing more. ஸோ we jump on to the next day, just like 5. ஸோ 5 வந்து கம்பேர் பண்ணுவோம் 1ஓட. ஸோ obviously 1 is a minimum one. So we are not going to update min price. ஸோ அப்போ வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் போகிறோம். மேக்ஸ் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டெல்டா கம்ப்யூட் பண்ணணும். ஸோ we are going to compute the டெல்டா என்னன்றது டே ப்ரைஸ் மைனஸ் மின் ப்ரைஸ். ஸோ டே ப்ரைஸ் என்னது 5, மின் ப்ரைஸ் என்ன 1. ஸோ 5 minus 1 which is 4. ஸோ 4ங்களா. ஸோ ஒன் திங், மேக்ஸ் ப்ராஃபிட் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்து இனிஷியலைஸ் பண்ணது 0 இனிஷியலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், டெல்டா இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் ப்ராஃபிட்டா. ஸோ 4 இஸ் கிரேட்டர் தென் மேக்ஸ் ப்ராஃபிட்டா. ஸோ ஆப்வியஸ்லி இட் மூவ்ஸ் ஆன் டு த மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 4 இருக்குது, மின் ப்ரைஸ் வந்து 1 இருக்குது. ஓகேங்களா. ஸோ வி ஆர் மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டே. ஸோ 3. ஸோ 3 எடுத்துக்கிட்டப்போ வி ஆர் கம்பேரிங் தட் வித் மின் ப்ரைஸ். மின் ப்ரைஸை கம்பேர் பண்ணப்போ ஆப்வியஸ்லி 1 இஸ் ஸ்டில் த லோவஸ்ட் ப்ரைஸ். அதனால் 1 அப்படியே விட்டுறோம். And we are moving on to the second thing. So compute the delta. Delta on the day price minus main price. Day price is 3 minus main price is 1. So 3 minus 1 on the 2.
ஸோ 2ங்களா. ஸோ 2 வந்து இப்போ நம்ம வந்து மேக்ஸ் ப்ராஃபிட்டை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி 4 இஸ் a bigger number. ஸோ 2 இஸ் யூஸ்லெஸ் here. ஸோ ஸ்டில் மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 4 தான் இருக்குது. ஸோ அடுத்த டே போகிறோம். ஸோ அடுத்த டே வந்து 6. ஸோ 6ங்களா. 6 வந்துட்டு நம்ம வந்து மின் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்போ it's a bigger number. So min price update பண்ண அவசியம் கிடையாது. So then we will move on to the max profit. Max profit computationல வந்துட்டு day price என்னது 6. So 6 minus min price வந்து 1. So இது வந்து 5. So 5 வந்து is it greater than the max profit, current max profit? 4. Yes. So அதனால we will move on this one. So now max profit is updated to 5. So next day போகிறோம் 4. 4 வந்து 1ஓட கம்பேர் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி 4 இஸ் a bigger number. ஸோ அதனால் மின் ப்ரைஸ் அப்டேட் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத். ஸோ நம்ம வந்து டெல்டா கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ 4 minus 1. ஸோ 4 minus 1 which is 3. ஸோ 3 வந்து 5ஓட கிரேட்டராக இல்லை. ஸோ we don't update the max profit in this case. So eventually, so now we are done with the data set. Entire data set முடிச்சிட்டோம். So now we are done with the calculations. So we got the max profit to be 5. அதுதான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். So this is how the algorithm works. I think I made it a little messier by redrawing the diagram, but I think the point is still clear. So you can replay the video to see if you can understand it better. So next step வந்து complexity analysis. So obviously, so இது வந்து we do a one-time walkthrough to the entire array இல்லையா. ஸோ அதனால் டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆஃப் n. ஸோ இப்போ if there are n elements in the array, then at least நம்ம ஒரு வாட்டியாவது எல்லா எலமெண்ட் விசிட் பண்ணியிருப்போம். ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஆஃப் n. Space complexity, we did not use any extra memory. So whatever that was given as used as it is. I mean, ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணோம், பட் ஈவன் ஃபார் bigger data set, we don't use any bigger memory. We just stay with those two variables, which is insignificant. So அதனால of 1. So this is our space and time complexity. So next step வந்து coding in Python. So Pythonல code எழுதுறதுக்கு முன்னாடி I would like to write down the algo steps. So algo steps நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி it always helps us to narrow down what we are trying to explain. இது கொஞ்சம் வேர்டியாக இருக்க போகுது because we did a little more stuff in the algorithm. So first step வந்து always initialize the variables that are required. ஸோ இதில் வந்து நம்ம மின் ப்ரைஸ்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம், மேக்ஸ் ப்ராஃபிட்னு ஒரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதை எதுக்காக இனிஷியலைஸ் பண்ணோம், ஐ மீன் என்ன வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணோம்னா மின் ப்ரைஸ் வந்து நம்ம வந்து இன்ஃபினிட்டி இனிஷியலைஸ் பண்ணோம், மேக்ஸ் ப்ராஃபிட் வந்து 0 இனிஷியலைஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், வி வாக் த்ரூ யூஸிங் ஃபார் லூப் வாக் த்ரூ ஈச் எலமெண்ட். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒவ்வொரு டே ப்ரைஸ், ஸோ லெட்ஸ் கால் இட் அஸ் டே ப்ரைஸ். ஸோ ஒவ்வொரு டே ப்ரைஸும் நம்ம வாக் த்ரூ பண்ணும்போது வி என்கவுண்டர்ட் ஒன் இஃப் கண்டிஷன் ஃபஸ்ட். ஸோ இஃப் day price is less than min price. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் we did an update. ஸோ update min price update பண்ண போகிறோம். ஸோ ஒருவேளை இஃப் டே ப்ரைஸ் இஸ் நாட் அப்படின்றது அந்த கேஸில் this is a else loop. ஸோ we are going to do another comparison. ஸோ என்ன கம்பேரிசன் அப்படின்னா, if the delta சொன்னீங்களா, if delta is greater than max profit. So delta na enna ஞாபகம் இருக்கா? So delta is nothing but I will write down here also. Delta is equal to day price minus min price. So this is a potential selling day அப்படின்றதுனால நம்ம delta calculate பண்ணுறோம். So if delta is greater than maximum profit, so அப்படின்னா there is a potential that we get maximum profit over here, then update max profit. ஸோ இல்லைனா டூ நத்திங். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் த டோட்டல் அல்காரிதம். ஆப்வியஸ்லி நம்ம ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ண போகிறது வந்து மேக்ஸ் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். So this is the whole algorithm. So I hope you remember this one when we go to coding part. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம அல்காரிதம் எழுத போகிற ஸ்டெப்ஸ் அந்த 3 ஸ்டெப் தான். ஸோ இனிஷியலைஸ் வேரியபிள்ஸ் அண்ட் ஃபார் ஈச் டே ப்ரைஸ் கம்பேர் வித் மின் ப்ரைஸ், and then compute delta and do process that, and eventually return in the process max profit. So initialize variable, so min price அப்படினு variable யூஸ் பண்ணோம், max profit அப்படினு variable யூஸ் பண்ணோம். ஸோ பைத்தனில் வந்து நீங்கள் infinity define பண்ணுறதுக்கு this is the way to do it if you don't know already. So float infinity and then max profit will initialize to 0. So I think I made a mistake over here, typo. So min price and max profit நம்ம define பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ eventually நம்ம வந்து இதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ return max profit.
ஸோ நான் எல்லா எக்ஸாம்பிள்லேயும் சொல்கிற மாதிரி once you have all the variables that are used in the algorithm defined and you know what to return, அதுவே நீங்கள் பாதி ப்ராப்ளம் முடிச்ச மாதிரி. ஸோ now let's get back to this one, second step. ஸோ செகண்ட் ஸ்டெப் நான் 2 பார்ட் எழுதியிருக்கேன் so that it's easy for us to remember. So for each day, for I in range of length of prices. ஸோ இது எதனாலனா நான் இண்டெக்ஸ் வச்சு யூஸ் பண்ண போகிறேன், அதனால நான் இந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து அந்த டேவோட ப்ரைஸ் வந்து மினிமம் ப்ரைஸோட கம்மியாக பார்க்க போகிறோம். ஸோ இஃப் prices of I is less than min price. So அப்படி இருந்தால் obviously we are going to update the min price. So min price will be updated with the day's price. Min price is equal to prices of I. So if not, then we are going to do the calculation for the other one. So which is so prices of I அன்னைக்கு டேவோட ப்ரைஸில் விற்றோன்னா, ஸோ with the difference of min price, is it greater than, I'll just try to do a parenthesis to isolate, so it's easy for reading and understanding. ஸோ இந்த வேல்யூ வந்து இஸ் இட் கிரேட்டர் தென் மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ மேக்ஸ் ப்ராஃபிட் இனிஷியலாக 0 இனிஷியலைஸ் பண்ணோம் இல்லைங்களா, பட் இட் வில் பி அப்டேட்டட் ஆன் எவ்ரிடே பேசிஸ் அண்ட் நாட் கண்டிஷனல் பேசிஸ். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் தென் we will just update it to the delta that we just cut இல்லையா. So I'm going to copy paste that thing, Control C, Control V. ஸோ அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் வி ஆர் டன் வித் திஸ், ஒரு டேவோட வேல்யூவும் எடுத்து அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இவென்ச்சுவலி வி ஆர் ரிட்டர்னிங் மேக்ஸ் ப்ராஃபிட். ஸோ இது வந்து கரெக்டானு பார்ப்போம். ஸோ ரன் டைம் வேறு. ஸோ இங்கே வந்து எல்எஃப் லோக்கல் வேரியபிள் மேக்ஸ் ப்ராஃபிட் ரெஃபரன்ஸ் பிஃபோர் அசைன்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா இஸ் தேர் அ டைப்போ இந்த மேக்ஸ் ப்ராஃபிட், மேக்ஸ் அண்டர்ஸ்கோர் ப்ராஃபிட், எஸ் தெர் இஸ் அ டைப்போ. ஸோ PROFIT. I think now I'll try to run this. Okay. Yeah, that was a dumb typo. So this is the entire code. அதில் பார்த்தீங்கன்னா வாட் எவர் வி எக்ஸ்பிளைன் so far in the algorithm, அதை தான் நம்ம கோட் பண்ணியிருக்கோம். It worked for this example and it will work for every other example. So I hope this solution was useful for somebody. இதில் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா please leave it in the comment section. I will get to it. Thank you. Thanks for coding with me.